ஸ்தோத்திரம். இயேசுவின் இரகசிய வருகைக்கு பின்பு அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ ஆட்சியில் கடைசி 3.5 வருஷ காலத்தில் தேவன் 2 சாட்சிகளாகிய மனிதர்களை பூமிக்கு அனுப்புவார். அவர்கள் இருவரும் யார் என்று முதலில் பார்த்துவிட்டு அடுத்து அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்றும் அந்த 2 பேருக்கும் என்னென்ன சம்பவிக்கும் என்றும் பார்ப்போம். உபத்திரவ காலத்தில் வரப்போகிற அந்த 2 சாட்சிகளாகிய தீர்க்கதரிசிகளும் மனிதர்கள்தான். தேவனே அந்த 2 சாட்சிகளையும் வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைப்பார். சிலர் அந்த 2 பேரும் ஏனோக்கும் எலியாவும் என்று சொல்வார்கள். சிலரோ புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களில் யாராவது 2 பேராக இருக்கலாம் என்றும், அல்லது தற்போது பூமியில் உயிரோடு இருக்கிற ஊழியர்களில் யாராவது 2 பேராக இருக்கலாம் என்றும் சொல்வார்கள். ஆனால் இந்த கூற்றுகளின்படி அல்ல என்பதை ஏன் என்று பார்ப்போம். ஏனோக்கும் எலியாவும் உயிரோடே பரலோகத்திற்கு போய்விட்டார்கள். எனவே அவர்கள் மறுபடியும் பூமிக்கு வந்து மரிப்பதற்காக வருகிறார்கள் என்று சிலர் விளக்கம் கொடுப்பார்கள். காரணம், மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனாலும் திரும்பி பூமிக்கு 2 சாட்சிகளாக வருபவர்களில் ஒருவர் எலியாதான். ஆனால் இன்னொருவர் ஏனோக்கு கிடையாது. ஏனென்றால் ஏனோக்கு உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டது எதற்கு அடையாளம் என்றால், இயேசுவின் இரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமாகத்தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே அவர் மறுபடியும் பூமிக்கு வந்து மரிக்க மாட்டார். அப்படி பூமியில் பிறந்த எல்லோருமே கண்டிப்பாக மரிக்க வேண்டுமென்றால் இரகசிய வருகையின் போது பூமியில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் மரிக்காமல் தானே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எனவே அப்படி சொல்லிவிட முடியாது. மேலும் அந்த 2 சாட்சிகளும் ஜெருசலேம் நகரத்தில் யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்வார்கள். அதுவும் அவர்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ரட்டு வஸ்திரம் உடுத்தியிருப்பார்கள். அந்நாட்களில் ஜெருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாண முறைமையின்படி பலி செலுத்துவார்கள். எனவே அந்த 2 சாட்சிகளும் புதிய ஏற்பாட்டில் உள்ள எந்த பரிசுத்தவான்களோ அல்லது புறஜாதியாரிலிருந்து வந்த எந்த ஊழியர்களோ கிடையாது. அவர்கள் இருவருமே பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 தேவ மனிதர்கள்தான். வேத வசனங்களின்படி அவர்கள் ஏனோக்கும் எலியாவும் அல்ல, இருவரும் மோசேயும் எலியாவும் தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் 3.5 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியம் செய்வார்கள். அந்த 3.5 வருஷ கடைசியில் அந்தி கிறிஸ்துவால் கொல்லப்படுவார்கள். பிறகு 3.5 நாட்கள் கழித்து உயிரோடு எழும்பி நிற்பார்கள். எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக உயிரோடே வானத்திற்கு ஏறி போவார்கள். ஆனால் மோசே ஏற்கனவே ஒரு முறை பூமியில் மரித்து தானே பரலோகத்திற்கு போனார். மறுபடியும் 2வது முறை அவர் மரிப்பாரா? இது சாத்தியமா என்று கேட்கலாம். மோசே மட்டுமல்ல, எலியாவும் உயிரோடே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மரித்த பிறகுதான் பரலோகத்திற்கு போனார். ஆனால் வசனத்தில் எலியா அக்கினி ரதங்களில் பரலோகத்திற்கு ஏறி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று நினைக்கலாம். இதை குறித்து என்ன என்று வேறொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். சரி, அப்படி என்றால் எலியா, மோசே இவர்களால் மட்டும் எப்படி இந்த பூமியில் 2 முறை மரிக்க முடியும் என யோசிக்கக்கூடாது. ஏற்கனவே வேதத்தில் 2 முறை மரித்த அநேகர் இருக்கிறார்கள். இதை நான் இப்படி சொல்லவில்லை, வேதம்தான் இப்படி சொல்கிறது. ஏற்கனவே மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து இயேசு உயிரோடு எழுப்பினார். அதன் பிறகு லாசரு பூமியில் வாழ்ந்தான். குறிப்பிட்ட வாழ்நாட்களுக்கு பிறகு மறுபடியும் மரித்தான். இதேபோல் எவிருவின் மகள், நாயனூர் விதவையின் மகன் தொற்கால், ஐத்திகு போன்றவர்களும் பழைய ஏற்பாட்டில் எலியா, எலிசா போன்றோரால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களும் எல்லோருமே ஏற்கனவே ஒரு முறை மரித்து பிறகு உயிர் வாழ்ந்து மறுபடியும் 2வதும் மரித்து போனவர்கள் தானே. இப்போது சபையின் காலத்தில் கூட எத்தனையோ வல்லமையான ஊழியர்கள், அவர்கள் மூலமாக மரித்தோரை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். பிறகு அவர்கள் வாழ்நாள் முடிந்து 2வதும் மரிக்கிறார்கள். எனவே மோசேயும் எலியாவும் 2ஆம் தடவை மரிப்பது ஒன்றும் பூமியில்
அதுவரை நடக்காத சம்பவங்கள் இல்லை. ஏன் அவர்கள் இருவரும் மோசேயும் எலியாவும் தான் என்று சொல்லப்படுகிறது என பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனத்தில் என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. 1260 நாள் என்பது 3½ வருஷத்தை குறிக்கும். அந்த 2 சாட்சிகளாகிய தீர்க்கதரிசிகள் 3½ வருஷம் ஊழியம் செய்யும்போது மிக மிக வல்லமையாக செயல்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய ஜனங்களையும் தீவிரமாக எதிர்ப்பார்கள். மழையே பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து விடுவார்களாம். மேலும் 5ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் வாயிலிருந்து அக்கினியை அனுப்பி எதிரிகளை கொன்று போடுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. வேதத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்ததும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியதும் யார்? எலியாதான். எனவே இருவரில் ஒருவர் எலியாதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி, மேலும் அந்த 2 சாட்சிகளும் அந்நாட்களில் தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றிவிடுவார்கள். பலவித வாதைகளால் அந்தி கிறிஸ்துவின் துஷ்ட மனிதர்களை தங்களுக்கு எதிரானவர்களை வாதிக்கிறார்கள். வேதத்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றியதும் எகிப்தியரை பலவித வாதைகளால் வாதித்ததும் யார்? மோசேதானே. எனவே இன்னொரு நபர் மோசேதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் பழைய ஏற்பாட்டில் மிகவும் வல்லமையாக செயல்பட்ட மோசே, எலியா இருவரும் முதல் விசை பூமிக்கு வந்தபோது தங்கள் ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை. எகிப்திலிருந்து ஜனங்களை கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்வதுதான் மோசேயின் ஊழியம். ஆனால் இடையிலேயே அவருடைய பணி நின்றுவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாதான் கானானுக்குள் நடத்தி சென்றார். அதேபோல் எலியாவும் பூமியில் முதல் விசை வாழ்ந்தபோது தமது ஊழியத்தை முழுவதும் நிறைவேற்றவில்லை. தேவன் எலியாவிடம் செய்ய சொன்னதை எலிசாதான் கடைசியில் செய்து முடித்தார். எனவே அவர்கள் இருவருக்கும் மறுபடியும் பூமிக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மேலும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக மலையில் மறுரூபமான போது அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்தும் இன்னும் கடைசி நாட்களில் மோசேயும் எலியாவும் மறுபடியும் பூமிக்கு வரப்போகிறதை குறித்தும் பேசியிருக்கலாம். இந்த 2 சாட்சிகளும் 3½ வருஷம் மிக அதிகாரத்தோடு ஊழியம் செய்வார்கள். இதனால் திரளான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அநேக புறஜாதியாரிலும் அவர்களும் அதை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 2 பேரையும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தங்கள் வாயிலிருந்து அக்கினியை அனுப்பி அவர்கள் கொன்று விடுவார்களாம். அந்த 3½ வருஷம் அந்தி கிறிஸ்துவால் அந்த 2 தீர்க்கதரிசிகளையும் கொல்லவே முடியாது. தேவன் அவர்களுக்கு மிகுந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பார். 2 சாட்சிகளையும் எதிர்க்கிறவர்களை, அதாவது அந்தி கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்கிறவர்களை பலவித வாதைகளால் வாதிப்பார்கள். ஆறுகள், குளங்கள் போன்ற எல்லா தண்ணீர்களையும் இரத்தமாக மாற்றி விடுவார்களாம். மழையும் பெய்யாதபடி வானத்தை அடைத்து விடுவார்கள். குடிக்க தண்ணீரே இருக்காது. மேலும் எதிர்க்கிறவர்களை அக்கினியால் எரித்து கொன்று விடுவார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த 3½ வருஷ முடிவில், அதாவது அவர்களுடைய ஊழியம் நிறைவேறி முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்து அந்த 2 சாட்சிகளையும் கொலை செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. மிருகமாகிய அந்தி கிறிஸ்து 2 சாட்சிகளையும் கொன்று போடுவான். மகா நகரம் என்பது எருசலேமை குறிக்கும். ஜெருசலேமின் வீதியில் அவர்கள் உடல்கள் 3½ நாள் வரை விழுந்து கிடக்கும். பூமியில் உள்ள அந்தி கிறிஸ்துவின் ஜனங்கள் எல்லோரும்
எல்லா நாட்டில் உள்ளவர்களும் அவர்கள் உடல்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி மகிழ்வார்களாம். தங்களை வேதனைப்படுத்திய அந்த 2 பேரும் செத்துவிட்டார்கள் என்று கொண்டாடுவார்களாம். எல்லா செய்தி சேனல்களும் அவர்களுடைய உடல்களை நேரடி ஒளிபரப்புவார்கள். பூமியில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் உடல்களை பார்க்க முடியுமே. ஏறத்தாழ 2000 வருஷங்களுக்கு முன்பு யோவான் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதிய போது பூமியில் எந்த தொலைத்தொடர்பு அதாவது எந்த ஒரு செய்தி சேனலோ தொலைத்தொடர்பு சாதனங்களோ எந்த வசதியும் கிடையாது. வீடியோவில் பார்க்கவும் முடியாது. உலகம் முழுவதும் செய்தி பரப்பவும் முடியாது. பரிசுகளை பல நாட்டு நண்பர்களுக்கு அனுப்ப எந்த கொரியர் சர்வீஸும் கிடையாது. எந்த ஏர்லைன் சர்வீஸும் கிடையாது. ஆனால் இப்போது எல்லாம் சாத்தியமே. தேவ வசனம் எப்படி நிறைவேறி வருகிறது பாருங்கள். 3½ நாள் கழித்து தேவனுடைய ஜீவ ஆவி அந்த 2 சாட்சிகளுக்குள் பிரவேசிப்பதால் அவர்கள் உயிரோடு எழுந்து நிற்பார்கள். பார்க்கிற எதிரிகளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். பின்பு அவர்கள் மிகவும் பயந்து அதனால் அலறி நடுங்குவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தின் மேல் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் பூமி மிகவும் நடுங்குவதால் ஜெருசலேமில் உள்ள அந்த எதிரிகளில் 7000 பேர் செத்து போனார்கள் என்று 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.